நம்ப ப்ரௌசர்ல google.com அப்படின்னு டைப் பண்ண உடனே பிஹைண்ட் த சீன்ஸ்ல என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இது வந்து ஒரு ஹை லெவல் ஓவர்வியூவா கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம போயிட்டு google.com அப்படின்னு சொல்லி ப்ரௌசர்ல டைப் பண்றோம். கரெக்ட்டா? டைப் பண்ண உடனே என்ன ஆகும்னா, இந்த google.comன்றது ஹியூமன் ரீடபிள் ஃபார்ம் ஆக்சுவலா. சோ இத வந்து ஃபர்ஸ்ட் ஒரு எந்த மெஷின்ல இந்த டேட்டா இருக்கும்னு கண்டுபிடிக்கணும் இல்லையா? அங்க தான் வந்து டிஎன்எஸ் வருது. சோ டிஎன்எஸ்ன்ற சிஸ்டம்ல தான் வந்து ஹியூமன் ரீடபிள் டொமைன் நேம்ஸ் எல்லாம் வந்து ஐபி அட்ரஸா மேப் பண்ணி வச்சிருப்பாங்க. சோ நம்ம இப்படி டைப் பண்ணி முடிச்ச உடனே ப்ரௌசர் வந்து டிஎன்எஸ் ஒரு சர்வர கான்டாக்ட் பண்ணி எனக்கு google.comஓட ஐபி அட்ரஸ் குடுன்னு சொல்லி கேட்பான். அவன் வந்துட்டு ஒரு ஐபி அட்ரஸ் குடுப்பான். google.com சர்வரோட ஐபி அட்ரஸ். அந்த ஐபி அட்ரஸ் எடுத்து ப்ரௌசர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹேண்ட்ஷேக் பண்ணுவான். அந்த கூகுள் சர்வரோட ஹேண்ட்ஷேக் பண்ணிப்பான். ஹேண்ட்ஷேக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம், இவன் வந்துட்டு அவன்கிட்ட இதுக்கப்புறம் பேச ஆரம்பிக்கலாம். ஸோ இவன் வந்துட்டு இப்ப கிளிக் பண்ணியிருக்கான் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் ரெக்வெஸ்ட்க்கு அவன் வந்து ஒரு வெப் பேஜ் அனுப்புவான் கூகுள். இந்த வெப் பேஜ் வந்து எப்படி ப்ரௌசர்ல ரெண்டர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அதுல நெறைய ஸ்டெப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ப்ரௌசர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு இந்த HTML வந்து ஒரு டாம் ட்ரீ, டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல்னு சொல்லுவாங்க. அத வந்து ஒரு டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் ட்ரீயா ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம். அதுல வந்துட்டு என்னென்ன எலமெண்ட்ஸ்லாம் இருக்குன்றத ஒரு ட்ரீ ஸ்ட்ரக்சர்ல ஃபார்ம் பண்ணி பில்ட் பண்ணி வச்சுப்பான். பேரலலா வந்து சிஎஸ்எஸ் ஆப்ஜெக்ட் மாடலும் பில்ட் பண்ணுவான். அதுல வந்துட்டு ஒரு எலமெண்ட்டுக்கான ஸ்டைல்ஸ் என்ன அப்படின்றத ஸ்டோர் பண்ணி வச்சுப்பான். இது 2த்தையும் மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ஒரு ட்ரீ கன்ஸ்ட்ரக்ட் ஆகும். அது பேர் வந்து ரெண்டர் ட்ரீன்னு சொல்லுவாங்க. அந்த ரெண்டர் ட்ரீல என்ன இருக்கும்னா, என்ன எலமெண்ட், அதோட கரஸ்பாண்டிங் ஸ்டைல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரீ இருக்கும். அதுல டிஸ்ப்ளே நன் இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா, அந்த எலமெண்ட்ஸ்லாம் அந்த ட்ரீல இருக்காது. ஏன்னா இதுதான் வந்து ஃபைனல் அவுட்புட்டா வரப்போற ட்ரீ. இந்த ரெண்டர் ட்ரீக்கு அப்புறம் என்ன நடக்கும்னா, அப்புறம் லேஅவுட் ப்ராசஸ் நடக்கும். லேஅவுட் ப்ராசஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த எலமெண்ட்ட நான் எங்க பிளேஸ் பண்ணணும், அதுக்கு எவ்வளவு விட்த் தேவை, எந்த பொசிஷன் எக்ஸ் ஒய்ல இருக்கும், எவ்வளவு ஹைட் தேவை, இதெல்லாம் வந்து அந்த கால்குலேஷன் எல்லாமே லேஅவுட்ல தான் நடக்கும். அதுக்கப்புறம் கடைசியா வந்து பெயிண்ட் நடக்கும். பெயிண்ட் ஸ்டேஜ்ல தான் என்ன நடக்கும்னா, ஒரு ஒரு பிக்சலா H1 வந்து இந்த இடத்துல போகணும், இதுக்கு வந்து கலர் இது எல்லாமே இங்க நடக்கும். அப்புறம் கடைசி ஸ்டெப்பா காம்போசிட்டிங் சொல்லிட்டு இருக்கும். அங்க வந்து அனிமேஷன்ஸ் ஏதாவது இருக்குன்னா, அதை வந்து ஜிபி வச்சு இந்த அனிமேஷன்ஸ் எல்லாத்தையும் ரெண்டர் பண்ணுவாங்க. சோ இதுதான் வந்து ஒரு ஹை லெவல் பிக்சர். நம்ம google.com அடிச்சதுக்கு அப்புறம் இந்த சீரிஸ் ஆஃப் நெட்வொர்க் ஹேண்ட் ஷேக்ஸ் எல்லாமே நடந்து முடிஞ்சு, அப்புறம் ப்ரௌசர் கிட்ட வந்ததுக்கப்புறம் ரெண்டரிங் நடந்து, கடைசியா நம்ம பார்க்குற பேஜ் வந்து இவ்வளவு ஆப்பரேஷன்ஸ் பின்னாடி நடந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளால பார்க்க முடியுது.